இந்த குரு தசையை பொறுத்த வரைக்கும் 40 வயசுக்கு மேலே தான் வருது குரு தசை அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். வேலை அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து வேலையில் ஒரு சில தொந்தரவுகளை உடனடியாக கொடுத்துருக்கோம். இப்போ 7 சனி வரும்போது இடம் மாற்றி விட்ருக்கோம், இடத்துல ஏதாவது பஞ்சாயத்து வச்சுருக்கோம், அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை போகிற மாதிரி இருக்குது, எனக்கே டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். ஏன்னா தசா நடத்தக்கூடிய குரு, புத்தி நடத்தக்கூடிய கிரகம், 7 சனி வரும்போது புத்தி நடத்தக்கூடிய கிரகம் குருவுக்கு மறையாமல் இருந்தால், இப்போ எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம் கோச்சார ரீதியாக, குருவுக்கு மறையாமல் இருந்தால் அந்த தசை நடத்தக்கூடிய அந்த தசைங்கிறது குரு தசைங்கிறது நல்லாவே இருக்கும். முதல்ல குரு தசை, குரு புத்தி, அதுக்கப்புறம் சனி புத்தி, அதுக்கப்புறம் வந்து புதன் புத்தி, அதன் பிறகு வந்து கேது, அதுக்கப்புறம் சுக்கிரன். இது மாதிரி வரிசையாக வந்துட்டே இருக்கும். இப்போ புதன் புத்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த புதன் புத்தி அப்படிங்கிறது குருவுக்கு மறைஞ்சிச்சுனாக்கா இப்போ வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். வேலை வாய்ப்பு ரீதியாக வேலையில் தொந்தரவுகள், அதாவது புதன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து, அது 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டதுன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு 4ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டதுனாக்கா இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலை, இடம் வாங்கியிருப்பீங்க அதுக்கு கடன் வாங்கணும், இல்லை ஒரு இடம் விற்காமல் இருக்கும். இது மாதிரி அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் நட்சத்திரம், எந்த நட்சத்திரம் எந்த ஆதிபத்தியத்துக்கு வருது அது சார்ந்து, இடம் சார்ந்துனாக்கா இடம் சார்ந்து பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், நல்ல அமைப்பில் இருந்தால் இப்போ இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலை, இடம் வாங்குவீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க, ஒரு பொருள் வாங்குவீங்க, அது மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் அப்படியே எடுத்துக்கணும்.